அரை மணி நேரத்துக்கு முன்னே 4 காஞ்ச மிளகா 1 கப் சீரக சம்பா அரிசி ஊற வச்சுட்டேன். பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் கடலெண்ணெய் சேர்த்து பிரியாணி ஸ்பைசஸ் பெருஞ்சீரகம் சேர்த்து பொரிய விட்டு அது கூடவே 2 பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகவும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 தக்காளி, 4 பச்சை மிளகா கீரி போடல, வெறும் காம்பை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ தக்காளி நல்லா கொலைய வேகட்டும். தக்காளி நல்லா குழஞ்சி வெந்ததுக்கு அப்புறமா அதோட நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். நமக்கு இது கூட வெறுமனே பன்னீர் இல்லைனா மஷ்ரூம் கூட போட்டு செய்யலாம். இப்போ காய்க்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு பாதி காய் வேகிற அளவு வேக விட்டுடலாம். காய் பாதி வெந்ததுக்கு அப்புறமா இதோட ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி, 3 ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகா ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதையும் இதோடு சேர்த்து இப்போ ஃப்ரெஷ் பட்டாணின்றதுனால நான் இந்த டைமில் சேர்த்துக்கிறேன். இதுவே காஞ்ச பட்டாணினா ஊற வச்சு அதை வேக வச்சு நம்ம காய்கறிகள் சேர்க்கும் போதே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் இதை அப்படியே குக் ஆகட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி அதை நம்ம சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதி வரவும் தண்ணி சுத்தமாக இல்லாமல் ஊற வச்ச அரிசியை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து அதை ஓப்பன் பண்ணி வேணும்னா கொஞ்சம் நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பழைய பேன் ஏதாவது இருந்ததுன்னா அதை நல்லா சூடு பண்ணி அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சு 15 நிமிஷம் கரெக்டாக தம் போட்டுடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையே நம்ம நான்வெஜ்லேயும் ட்ரை பண்ணலாம், இல்லை மஷ்ரூம் பன்னீர் மட்டும் போட்டும் ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ.